ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் நிருபங்களுக்கு பவுல் அடியார் அவர்கள் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஏக சிந்தை, ஏக எண்ணம், அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து தான் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை என்றால் என்ன? அப்படி என்றால் அந்த சிந்தை யாருக்குரியது, யாரிடத்தில் இருக்கும்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் அடிக்கப்பட்டார், என் பாவத்திற்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? அந்த சிந்தை மாறாதபடி நமக்குள் நிலைத்திருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவத்தின் தண்டனைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். ஏன்னா நம்முடைய சிந்தை முழுவதும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையாய் இருக்கிறது. அவருடைய எண்ணங்களை விட்டு, சிந்தனையை விட்டு நாம் மாறவில்லை. மாறாக உலக பிரகாரமாக எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி உயர்வடையலாம், எப்படி நான் மேன்மையாய் காரியங்களை செய்யலாம், எப்படி நான் அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று நாம் அநேகர் மற்றவர்களை பார்த்து ஒரு குறுக்கு வழியில் ஒரு பாதையை அமைத்து நாம் முன்னேறுவதற்கு ஏற்பாடு செய்கிறோம். சமீபத்தில் ஒருவரை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்கள், அவர் மிக கடினமாய் உழைக்கிறவர், ஆனால் நன்றாக குடிப்பார். கடினமாய் உழைப்பா, குடிப்பா, சொத்துக்கள் வாங்கி குவித்திருக்கிறார். அவருடைய பிசினஸ்ல சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார். ஆனால் ஆள் இன்றைக்கு இல்லை. அந்த சொத்துக்களை ஆளப்போவது யாரு? தன் சரீரத்தையும் தன் வாழ்க்கையும் கெடுத்து அழிந்து போகிற, வேதம் சொல்லுகிறது, நத்தை கூட்டிலேயே நத்தை கரைந்து போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையாய் இருக்கும் பொழுது அந்த சிந்தை பல தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அதான் உண்மை, 100% அது உண்மை. இப்போ நம்ம பாவம் செய்ய போறோம், ஒரு ஃப்ரெண்டோடு நம்ம போகும்பொழுது இந்த ஃப்ரெண்டு நம்மை குடிப்பதற்கு நயவசனைப்பாய் கொண்டு போகிறார். சில நேரத்தில் அப்படி நடக்கும். ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, அந்த அவரை பற்றின எண்ணங்கள், சிந்தனைகள் நம்மை நிறைத்திருக்கும் பொழுது இந்த தீங்கு நம்மை தீட்டுப்படுத்த ஆண்டவர் விடமாட்டார். ஆவியானவர் அழகாய் நமக்கு ஞானத்தையும் கிருபையும் தந்து அதிலிருந்து நம்மை தப்பித்து, அதிலிருந்து நம்மை தீட்டுப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். இது 100% உண்மை. ஆனா சிலர் அதுக்கு அவர் சொல்லுகிற பல விளக்கங்கள், ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்கங்கள். ஒரு முறை ஒருவர் சொன்னார், நான் லண்டன் போயிருந்த பொழுது நான் மிகவும் சோர்வாய் இருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு பானம் இருக்கிறது. அதை வாங்கி அவர்கள், பாஸ்டர் இதை கொஞ்சம் தண்ணி தான், இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்க, இது சாதாரண ஒரு ஜூஸ் தான், ஒரு எனர்ஜிக்கு ஜூஸு, குடிங்க, உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடும். அவர் வாங்கி குடித்த பொழுது அந்த டயர்ட்னஸே இல்லை.
எல்லாம் டயர்லாம் போயிடுச்சு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்க் ஆகிட்டார். அப்போ அவர் கேட்டார், அந்த மனிதர் இடத்துல கேட்டார், இது ஒரு வகையான பானம் பாஸ்டர், இது ஒரு வகையான ஜூஸ் தான், இது நாங்கள் இந்த மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னா குடிப்போம். அவர் சொன்னார், நான் லண்டன்ல இருந்து ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு வரும் வரை அந்த பானத்தை நான் உட்கொண்டேன். ஆனா அதற்கு பின்பு நான் இங்க பார்த்தபொழுது அதுல சில பெர்சன்டேஜ் ஆல்கஹால் இருப்பது தெரியுது. அதுவரை குடிக்கும்போது தெரியலையாமா. அவர் சொல்லுகிறார், நான் டயர்டா இருந்தேன், அவங்க வாங்கி கொடுத்தாங்க, நான் குடிச்சேன். நான் நாடு விட்டு நாடு போயிருக்கிறேன், கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கிறேன், அங்கே நான் போய் பண்ணுகிறதை ஒருவரும் காண்பதில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். We forget about God with us. அதனால்தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை இருக்கட்டும். அப்பதான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விட மாட்டீர்கள். ஒரு பாஸ்டர் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார். அவர் முதல் முறையாக அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு பிரயாணப்பட்டு போகிறார். போகும்பொழுது 7 மணி நேரம் கடல் மேல் பிரயாணமா, நமக்கு தெரியாது, ஆனால் 7 மணி நேரம் கடலின் மேல் பிரயாணம். அப்ப அந்த 7 மணி நேர பிரயாணத்திற்கு ஜனங்கள் பயப்படாமல், அதாவது கலங்காமல் இருப்பதற்காக சில பானங்கள் கொடுக்கப்படுமா, உயர் ரகமான பானங்கள். அதை அந்த ஏர் ஹோஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, சார் உங்களுக்கு இதுல என்ன வேணும், என்ன லிக்கர் நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவங்கள பார்த்தாராம். பார்த்துட்டு எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க. அவங்க அப்படி மேலேயும் பார்த்து, எல்லாருமே என்னென்னமோ ஆர்டர் பண்றாங்க, நீங்க ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்றீங்க, இது ஹார்ட் ட்ரிங்க்ஸ் சார். இல்லை மேடம், எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க. நீங்க பாஸ்டான்னு கேட்டாங்களாம். அடுத்த வார்த்தை, ஆமா. அங்க பாருங்க, அங்க பாஸ்டர்ஸ் நிறைய பேர், they are having their drinks. இவர் சொன்னாரா, அவர்கள் யாரு என்ன என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் தேவனுடைய வேலையில் இருக்கிறேன், அவருடைய வேலையை செய்கிறேன். நான் வேலை செய்யும் பொழுது குடித்தால், நான் வேலையில் இருக்கும் பொழுது நான் குடித்தால் அரசாங்கம் எனக்கு மெமோ கொடுத்து விடும். ஆதலால் நான் அவருக்கு பயந்து, என் ஆண்டவருக்கு பயந்து நான் வாழ்கிறவன். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பழக்கமில்லை. அது நம்ம ஒரு பெரிய பிக் சல்யூட் அவர்களுக்கு கொடுத்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தார்கள். பின்பு அவர் கேட்கும் பொழுதெல்லாம் ஆரஞ்சு ஜூஸும் ஆப்பிள் ஜூஸ் இவைகளை அவர்கள் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய சிந்தை மாறாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான காரியங்கள், அதனால்தான் வேதம் இயேசு சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கிறது. வெள்ளியின் மேல், தங்கத்தின் மேல், பணத்தின் மேல், பொருளின் மேல், ஆசையின் மேல், அந்தஸ்தின் மேல், நம்முடைய சகல உயர்வின் மேல் நம்முடைய எண்ணங்கள் இருந்தால் நம்முடைய சிந்தனை அதுதான் இருக்கும். பொக்கிஷம் எது நம்ம வச்சிருக்கோமோ அது மேலதான் நம்முடைய சிந்தனை இருக்கும். ஆனா நம்முடைய சிந்தனை எங்க இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். அது இருக்கணும் நமக்குள்ள. நாம் உலக பிரகாரமான காரியங்களை யோசிக்கிறோம், தியானிக்கிறோம், காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மேல் உள்ள சிந்தை மாறாதபடி நமக்கு இருக்கணும். அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், கர்த்தரை துதிக்க முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும், கர்த்தரை உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும். பிசாசு இப்ப ஜனங்களை பாவத்துக்குள்ள தள்ளுறதுக்கு
டிசைனா யோசிக்கிறான். நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, ஜனங்களை எப்படி ரட்சிப்புகளை நடத்தணும், ஆண்டவரை எப்படி மீட்புகளை கொண்டு வரணும், அவர்களை எப்படி காப்பாற்றணும் நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, பிசாசு பாவத்துக்குள்ள தள்ளுவதற்கு டிசைனா யோசிக்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில ஹோட்டல்ஸ் 24 hours, அந்த 24 hours ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ரெஸ்டோ பார் என்று ஓபன் பண்ணி எப்போ போனாலும் குடிக்கலாம். எப்போ போனாலும் அங்க உங்களுக்கு சாராயமும் மற்ற காரியங்களும் அதுல கிடைக்கும். அப்ப நம்முடைய சிந்தனை கெட்டு போவதற்கு, அடிப்பதற்கு பிசாசு என்னென்னமோ காரியங்களை செய்வான். ஆனா தேவனுடைய சிந்தை மாறாதபடி, தேவன் மேல் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள சிந்தை மாறாதபடி நாம் வாழும் பொழுது தீங்கு நம்மை தொடவே தொடாது. ரட்சிக்கிற கர்த்தர் மேன்மையானவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாய் நமக்கு முன்பாக தீமைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர், அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீ பெரிய விருந்து வீட்டுக்கு போகும் பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற பலகாரங்கள், பதார்த்தங்கள், இனிப்பு வகைகள் இதெல்லாம் இருக்கும். நீ அந்த மாதிரி ஒரு பெரிய பேங்க்வெட், அந்த விருந்து சாலைக்கு போகும் பொழுது தொண்டையில கத்தியவை. ஏன்னா உன்னை பார்க்கிறவன் விருந்தினிக்காரன் சொல்லிடக்கூடாது. உன் தொண்டையில கத்திய வச்சு டீசெண்டா சாப்பிடு. ஏன் டீசெண்டா சாப்பிடுனா, அவன் பஞ்சத்தில் அடிபட்டவன், அவன் இப்படி, அவன் அப்படின்னு உன்னை குறித்து சொல்லிடக்கூடாது. அந்த சிந்தை நமக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருந்தா அவன் நமக்கு கற்றுக் கொடுப்பான். இந்த காலை வேளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்கள் தான் அவருக்கு பொக்கிஷம், நீங்கள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் தான் கர்த்தருக்கு மேன்மையானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென்.